ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ரோஹித் சர்மாவோடைய ஒரு பேட்டி இப்போ வந்து செம்ம வைரலாக போயிட்டுருக்குன்னே சொல்ல முடியும். அந்த வரிசையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொன்னார், அதனால் சீனியர் பிளேயர்களுக்கு என்ன ஆபத்துன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரோஹித் சர்மா நேற்று வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து ஈடுபட்டார். அப்போ வந்து அவர் என்ன பேசியிருந்தாருனாக்கா, வேர்ல்டு கப் ஸ்குவாடை வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கான வீரர்களை ஆல்ரெடியாக வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வச்சாச்சுன்ற மாதிரி அவர் பேசினார். குறிப்பாக ஐபிஎல்லை வச்சு யார் நல்லா சிறப்பாக விளையாடுறாங்களோ அவங்கள வந்து டீமில் எடுப்பீங்களான்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரோஹித் சர்மா என்ன சொல்லியிருந்தாருனாக்கா, கிட்டத்தட்ட T20 ஃபார்மேட்டுக்கும் 50 ஓவர் ஃபார்மேட்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே சிறப்பாக விளையாடுற பிளேயரை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் வேர்ல்டு கப் உள்ள போட முடியாது. ஏன்னாக்கா உலக கோப்பைன்றது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து இந்தியாவில் நடக்கிறது கிடையாது, அது வந்து இங்கிலாந்தில் நடக்கிறதுனால அந்த சீதோஷ்ணத்துக்கு தேவைப்படக்கூடிய அதில் வந்து நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்கள் தான் நம்மளுக்கு தேவை. அந்த மாதிரி வந்து ஆல்ரெடியாக வந்து பிளேயர்ஸ்கள் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஒரு 2 பிளேயர் 3 பிளேயர் மட்டும்தான் ஒரு சில இடங்களுக்கு வந்து தேவைப்படுது. அது மட்டும்தான் இப்போதைக்கு தேர்வு செய்கிற மாதிரி இருக்காங்கன்ற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. இதன் மூலமாக சீனியர் பிளேயர்களுக்கு என்னன்னாக்கா, இப்போதைக்கு யுவராஜ் சிங் வந்து வேர்ல்டு கப்பில் விளையாடுவாரான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தில் நம்ம எல்லாரும் இருக்கோம். அதே மாதிரி சுரேஷ் ரெய்னா விளையாடுவாரான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சில சீனியர் பிளேயர்களுக்கு இதன் மூலமாக வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஐபிஎல் மூலமா இல்லைன்றதை நல்லா தெளிவுபடுத்தியிருக்காரு ரோஹித் சர்மா. இது ஒரு ஹெல்த்தியான பேட்டியாக இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சீனியர் பிளேயர்களுக்கு வந்து உள்ள போலியன்றதுனால அவங்க ரசிகர்கள் ரொம்பவே வந்து சோர்வடைய வச்சிருக்குன்னே சொல்ல முடியும். ரோஹித் சர்மாவுடைய பேட்டியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.